எந்த தங்கச்சி? வர்ணவள. மூத்தவளா? ஆமா 12 பேருக்கு மூத்தவள தான். அப்படியா? ஆமா. அண்ணா மாடேடா. தங்கச்சி அண்ணா. நான் பாக்குறேன். அடைய நாத்தனாரு. பாத்தியா எங்க அண்ணன் பொண்டாட்டி எவ்வளவு பாசத்துல பேசுது. சாப்பிடுவீங்க அந்த அண்ணன் பொண்டாட்டி போடு வந்து சாப்பிடுவீங்க போடுங்க. ஏன் நாத்தனாரு? அண்ணியாலே அண்ணியாலே நடந்தானா அண்ணா மானேடா இது பார்த்து ரொம்ப நாளாகி போச்சு புரியாயா அண்ணி உடன் பிறந்த ரத்த பாசத்தை மறந்துட்டீங்களே அண்ணன் ஒரு அண்ணன் மகனுக்கு கல்யாணம் சொன்னீங்க வாங்க மண்டபத்துக்கு போலாம் எங்கடா கல்யாணம் தங்கச்சி என்னுடைய மகனுக்கு ஏங்க அது யாரு? உங்க தங்கச்சி எனக்கு நாத்தனாரு. கொஞ்ச நேரம் அரண்மனையில இருங்க, நாத்தனாரை நான் கவனிச்சுட்டு வரேங்க. ஏன்னா நாத்தனார் வீட்டுக்கு மொத்தமா வந்திருக்கிறாங்க. ஒரு நாத்தனார வீட்டுல கூட்டி போய் தண்ணி கொடுக்கணும், சோறு கொடுக்கணும். அது கொடுத்தா தான் நான் நல்லவளா இருப்பேன். இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க பாரு. ஊடான வீட்டுக்குள்ள ஒரு நாத்தனார் வந்திருக்கிறா, எப்படி வெளியே நிக்க வச்சு பேசுறேன்னு கேட்க மாட்டாங்களா? ஒரு ஓரமா ஒதுங்கி நில்லுங்க. என் தங்கச்சி வேண்டி பாசத்தை உன் தங்கச்சிக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நான் செய்யறேன். என்னதான் இருந்தாலும் என் நாத்தனாரு, அதனால என் நாத்தனார நான் கவனிக்கிறேன். ஒரு ஓரமா ஒதுங்கி நின்று பாருங்க. ஆமா நில்லுங்க. இப்படி நாத்தனாரே என்னைக்கு வர நாத்தனா வந்திருக்கிறேன். எங்க நீ கல்யாணம்? எப்ப கல்யாணம்? அதெல்லாம் இருக்கட்டுமா, வேகாத வெயில் நடந்து வந்திருக்கிற, காலெல்லாம் வலிக்கும். சரி, தண்ணி தாகமா இருக்கு உனக்கு. ஆமா, அதனால தண்ணி தாங்க பல்லு உணர்ந்து போகிறது. நல்ல தண்ணி தானே தாக நாக உணர்ந்து போகிறது. உப்பு தண்ணி தாகம் உயிரிழந்து போகுது. ஆமா தானே, உயிர் போதா? ஆமா, நீ போவலை என்ன நாத்தனாரே. அதனால உனக்கு தண்ணி கொடுக்கணும். முதல்ல போலாமா உள்ள? போய் தண்ணி சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்கு முற்பாடு நீங்க சாப்பிடுங்க. இல்லைங்க, அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல எங்க நாத்தனார என்ன நாத்தனார முதல்ல வந்துடுறேன். போலாமா? போலாம். வாடிங்க வாடிங்க வாடி வாடி வாடி. இப்படி எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வந்தேன், சாதம் போறேன்னு அழைத்தேன். இப்படி என்ன பிடிச்சி கீழே தள்ளுறிய? என்னன்னே அர்த்தம்? தண்ணி வேணுமா? முடிய தூக்கி இந்த பக்கம் போடு. வீட்டுக்கு போய் ஆமாடா அண்ணி தலைச்சி விடுவாளா? தண்ணி தானே வேணும்? ஆமா அண்ணி தண்ணி தானே வேணும். பார்க்க தண்ணி
யார பேசுறாங்க யாரது பேசப்பட்டு அவ்வளோ நடிப்பு கல்லி இப்படி கல்லி வீட்டுக்கு வந்திருப்பா எதுக்கு வந்திருப்பா அவ்வளவுதான் அப்புறம் எல்லாத்துக்கும் விடுவோம் பாடிங்க நீ அடித்ததோர் அடிகள் எல்லாம் எனக்கு அங்கமெல்லாம் என்ன தைரியம் இருந்தா பாடிங்க ஆமா தெரியாம கேக்குறேன் இப்ப எதுக்கு நீ அழுவுற உன்னை யாரும் திட்டினாங்களா இல்ல அடிச்சாங்களா என்னான்னு வாயிலத்தானே கேட்டேன் நானு எதுக்கு வந்த என்ன ஆமாயா இரு வர உங்ககிட்ட இரு அப்புறம் வர ஒரு 5 நிமிஷம் இரு ஒழுவுற வீட்டுல கூட இருக்கலாமா இந்த மாதிரி அழுவுற வீட்டுல இருக்க கூடாது நீ வாங்கி ஒரு வாட்டி வாங்க அவளுக்கு பதிலு யாரு ஆன்றது எதுக்கு வந்தீங்க உன்னை நான் கூப்பிட்டேனா என் கோட்டைக்கு வான்னு சொன்னா உன்னை வான்னு சொன்னா இல்ல வரணப்பாய் போட்டனா எதுக்கடி வந்த திருமணத்துக்காக தான் நான் வந்தேன் ஏண்டி உன் மூஞ்சில முழிச்சாலே பாவன்னு சொல்லித்தான் உன் ஊர்ல இருக்கிற வண்ணாத்தி கூட பத்திரிக்கை வச்ச அடி புள்ள இல்லாத தேவடியா நீ வந்து அதாவது என் மக முகத்திலையும் என் மருமக முகத்திலையும் முழிச்சா அவங்களும் உன்ன மாதிரி வரடியா போய் தொலைய மாட்டாங்க ஏண்டி இப்பேற்பட்ட சக்காலத்திலேயே எதுக்குடி வந்த நீ எதுக்கு வந்த என்ன அழைக்காத வீட்டுல நுழைந்தது தப்புதான் என்னதான் இருந்தாலும் என் உடன் பிறந்த ரத்த பாசத்தை விட்டு என் காதால நான் செய்தியை கேட்டு வராமல் இருந்தா எனக்கு எவ்வளவு ஒரு கேவலமாக என்ன நடிப்பு நடிக்கிற பாருங்க கத்தாரகள்ளி விறகுக்கு போனாலாம் கத்தாரம்ல அப்படி கொத்தோட ஏறிச்சாமா என்னடி என்னைதான் அடிச்சு சித்திரவதை செய்றீங்க என் அண்ணன் மகனுக்காக நான் சீர்வரிசை எடுத்து வந்தேன் அதையாவது வாங்கி கொள்ளுங்கல்ல நீ ஏண்டி நான் ஒண்ணு கேக்குறேன் கல்யாணம் இத்தனை ஆண்டு காலம் ஆகுது உன் வவுத்துல ஒரு புழு பூச்சி இல்ல இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை இல்ல என் மகன் சிங்கக்குட்டி மாதிரி ஒண்ணு பெத்து வளர்த்து இப்பதான் கல்யாணத்தை முடிச்சேன் உன்ன மாதிரி ஒரு வரட்ட முண்டை கையால ஒரு சீரை வாங்கினா நீ எப்பேற்பட்டவ இவ கோட்டையில இப்படி புள்ள இல்லன்னு ஒரு நாயை வளர்த்தன அந்த நாயும் வரட்டு நாயா போயிருச்சு ஒரு பூனையை வளர்த்தன அந்த பூனையும் ஒரு வரடியா போயிடுச்சு குட்டி போடல சரி இதெல்லாம் தான் போச்சு ஒரு வாழைக்கண்ணையாவது நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழைக்கண்ணை நட்டு வச்சா அது அப்படியே கருகி அழிஞ்சு போயிருச்சு
இப்பேற்பட்ட இந்த தேவடியா முண்டை என் வீட்டுக்கு வந்து என் மக முகத்திலையும் என் மருமக முகத்திலையும் முழிச்சா அவங்க நல்லா வாழ்வாங்களா? வம்சம் தலைக்குமா? என்ன கணத்து மேல கவிசம் இட்லி குண்டா கட்ட உட்காந்துட்டு சீர்வரிசை எடுத்து வந்திருக்கிறேன். இது சீர்வரிசை வாங்கிக் கொள்ளுங்கள் அண்ணி. இது சீர்வரிசையா? என்ன நடக்குது இதுல? என் அண்ணன் மகனுக்கு பட்டு வேஷ்டி பட்டு துண்டு, என் அண்ணன் மருமகளுக்கு புடவை, தேங்காய் பழம், நகை நட்டு எல்லாமே எடுத்து. என்கிட்ட நகை நட்டு இல்லையா? துணிமணி இல்லையா? எடுத்துட்டு போடி ஒரு சீர்வரிசையா? தேவடியா சீர்வரிசைக்கு வந்தாரு. இவ சீர்வரிசை எப்படி இருக்குது? ஒரு கல்யாண பொண்ணுக்கு புடவை எடுத்துட்டு வந்தா மகளுக்கு மகமார அவளுக்கு வெள்ளை புடவை எடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் ஒரு சீர்வரிசையா? ஏண்டி என்னாடி சீர்வரிசது? என்ன சீர்வரிசை?
வந்திருப்பான் என் புருஷன் கையில போட்டுக்கிறானா பாரு சொல்லிவிட்டா அவன்தான் என்ன பேசலாமா காரணத்தினால் என்ன மற்ற ஊர் மக்கள் எல்லாம் காய்க்காத வரடி பூக்காத வரடி என்று சொன்னாங்க. என் அண்ணன் அண்ணனை திருமணத்தை செய்து எனக்கு அண்ணியாக வந்து நீங்களும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? பசிப்புக்கு பாம்பு கடிச்சுதான் பார்க்க போனவளுக்கு தேளு கடிச்சுதாம்மா. ஏண்டி என்ன உன் நாடகம் எதுக்கு நீங்க வந்து இங்க இளவுக்கு இது விழுந்து போச்சா? இப்பதானே கல்யாணம் முடிச்சதுக்கு எழுவுற. இங்க பாரு மரியாதையா வெளியே ஓடி போயிரு. இங்க நிக்க கூடாது, நீ ஒரே நிமிஷம் கூட இருக்க கூடாது. உன் கால் பட்ட இடமே அப்படி கருகி போயிரு. போடி வெளியே போடி. அண்ணி என் அண்ணன் அரண்மனையை விட்டு வெளியே போக சொன்னா இவ்வளவு என்னை அடித்தும் சித்திரவதை செய்தும் என் அண்ணனுக்கு தங்கை மேல சிறிதளவு நாச்சம் பாசம் இருந்ததா இல்ல என் உடன் பிறந்த ரத்த பாசம் தான் ஒரு வார்த்தையாவது அடிக்காதுன்னு சொன்னானா? எப்படி சொல்லுவா? நீ எப்படி கொண்டங்க சொல்லிவிடுவா நான் இருக்கிறப்ப. உனக்கு என்னதாண்டி வேணும்? கடைசி முறையாக என் அண்ணனை ஒரு முறையாவது பார்த்து விட்டு உன்னை பண்ற நாளைக்கு வந்து நான் அடாடா இப்பதான் எனக்கு புரியுது. இவ வந்த உடனே சும்மா அப்படி பிளுக்குலுக்கு வந்து என் பையனை பாக்கணும்னு சொல்லிவிட்டா. இப்ப அவங்க அண்ணனை பாக்கணும், அவங்க அண்ணனை பாக்கணும். இப்பதான் தெரியுது ஊரெல்லாம் போய் புள்ள பக்க முடியல. அதனால உங்க அண்ணன் கிட்ட படுக்கிறதுக்கு வந்தியாடி. என்னத்தான் கேட்கணும் நானு. ஓய் என்ன 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 நாளைக்கு ஊருக்கு நடப்பாரு நானு. என் அண்ணனை பார்க்கதான் வந்தேன். அண்ணன் மகன் திருமணத்துக்கு தான் நான் வந்தேன். கடைசியாக உன்னுடைய வாயினால என் அண்ணனிடத்தில் படுக்கவா வந்தேன். அதுக்குதான் வந்து கடைசி முறையாக எத்தனாவது என் அண்ணனிடம் 2 வார்த்தை பேசிவிட்டு போறேன். அண்ணனை பார்த்துட்டு போகணும். இப்படி வா, இங்க வாடி. சரி, நீ ஏதோ இவ்வளவு தூரம் கெஞ்சு கேக்குற. நான் உன்னை கை தொட்டு கூட அடிக்கல. இந்த ஊரெல்லாம் பார்த்துச்சு. நான் என்னன்னு வாயிலத்தான் பேசினேன். எல்லாம் சாட்சி கேக்குறீங்க தானே? ஆமா, அடிக்கவே இல்லை. வாயில தான் பேசணும். நானு ஏதோ தங்கச்சி வந்து அண்ணனை பாக்கணுங்கிற. இங்க பாரு,
ஒன்னு பாத்துட்டு போ. இல்லன்னு சொல்லுங்க பாரு. இந்த எச்ச காயறதுக்குள்ள பாத்துட்டு போயிடணும். சரியா? பாத்துட்டு உடனே கிளம்பிடணும். ஓடு. டேய் டேய் பையா